கஷ்டமா இருக்கும், நடக்க முடியாம இருக்கும், ஆடு மாடு இதெல்லாம், அதை மட்டும் கொண்டுறாங்க. அப்ப தேவனுடைய பேச்ச கேட்டாங்களா? எப்படி கேட்கல, அரையும் குறையுமா கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு சாமுவேல்கிட்ட தேவன் சொல்றாரு, சவுல ராஜா வாக்குனேனும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் நான் சொல்ற எதையுமே உருப்படியா கேட்கவே மாட்டேங்கிறான், அரையும் குறையுமா தான் கீழ்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற வார்த்தைய அவன் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வேதனைப்படுறாரு சாமுவேல்கிட்ட. அப்ப சாமுவேல் கிளம்பி என்ன செய்யறாரு, சவுல்கிட்ட போறாரு. சவுல் என்ன சொல்றாரு, வந்தோன்ன சாமுவேலை பார்த்தோன்னே, வாங்க வாங்க சாமுவேல் ஐயா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது உண்மையா பொய்யா? பொய். ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு, முதல் நாள் நைட்டு சாமுவேல்கிட்ட, அவன் என் வார்த்தையை நிறைவேற்றல, நிறைய தான் எடுத்து அங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டான், ஆடு மாடை ஒளிச்சு வச்சுக்கிட்டான், ராஜாவை கொல்லாம ஒளிச்சு வச்சுட்டான் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றான், நான் எல்லாத்தையுமே நீங்க சொன்ன மாதிரியே யுத்தத்துல எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பொய் தானே?